தமிழ்நாட்டில் பெண் தலைவர்களின் பாதுகாப்பு முன் அறிவிப்பின்றி விலக்கிக் கொள்ளப்பட்டதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளார். இன்னைக்கு பெண்களுக்கு தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே இருந்த பாதுகாப்பை திரும்ப பெற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு தான் நாங்கள் தலைமை கழகத்தின் சார்பாக நாங்கள் தமிழக அரசை கேட்குறோம். இன்றைக்கி சாலிகிராமத்தில் இருப்பது 2 பெண் தலைவர்கள். ஒன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நான், இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய 2 ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருந்த திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். எந்த இன்டிமேஷன் இல்லாமல் நைட் ஒன் நைட்டாக அவங்க கூட்டு போகிறாங்க, திரும்ப பெறுகிறார்கள். என்ன அவசியம்? மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 72வது பிறந்த நாள் சென்னையில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. விஜயகாந்த் நினைவிடத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன், LK சுதீஷ் ஆகியோர் மரியாதை செலுத்தினர். விஜயகாந்தின் முழு உருவ சிலை திறக்கப்பட்டு தேமுதிக அலுவலகத்திற்கு கேப்டன் கோயில் என பெயர் சூட்டப்பட்டது. விஜயகாந்தின் முழு உருவ சிலையை திறந்து வைத்த பிரேமலதா சிலையை ஆற தழுவி கண்ணீருடன் முத்தமிட்டார். கேப்டன் இல்லாத முதல் பிறந்த நாள் இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனவலியையே கொடுத்திருக்குது. இருந்தாலும் கேப்டன் வகுத்த வழியிலே இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற வகையில் வறுமை ஒழிப்பு தினத்தை தலைமை கழகம் முதல் தமிழகம் முழுவதும் அனைத்து நகரம், ஒன்றியம், பேரூர், கிளைக்கழகம், மாவட்ட செயலாளர் தலைமையில் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்க, முழு உருவ சிலை, மார்பு அளவு சிலை இரண்டுமே கேப்டன் இன்னைக்கு ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம கொடுக்கின்ற 50,000, எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு உணவு, அப்புறம் பனை விதைகளை தமிழகம் முழுவதும் இன்னைக்கு விநியோகம் பண்ணியிருக்கோம். விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு நினைவிட வளாகத்தில் பொதுமக்களும் கட்சியினரும் திரண்டனர். கூட்ட நெரிசல் மற்றும் வெயில் காரணமாக விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக அவர் வடபழனி சிம்ஸ் மருத்துவமனைக்கு காரில் அழைத்து செல்லப்பட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.